எந்த விதமான போக்குவரத்து நெரிசல் இல்லை. நீங்கள் எதாவது தேடி தேடி பிடிக்காதீங்க. நான் வேணால் உங்களோட வர்றேன், வாங்க போகலாம். இப்போ காலையில் தானே நேராக போய் பார்ப்போம், போக்குவரத்து நெரிசல் இருக்கான்னு பார்ப்போம். ஏதோ ஏடிஎம்கேக்காரங்க எடுத்து சோசியல் மீடியாவில் போடுறத வச்சு நீங்களும் கேள்வி கேட்குறீங்க. பொதுவாக சுயமாக சிந்திக்கணும். இல்லை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், டெய்லி ஆரம்பித்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அரசு அதிகாரிகள் அங்கே இருக்காங்க, போக்குவரத்துறையினுடைய அதிகாரிகள் அங்கே இருக்காங்க, மாநகராட்சியினுடைய அலுவலர்கள் அங்கே இருக்காங்க. தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் இப்போ புதிய பேருந்து நிலையம் பயன்பாட்டுக்கு வந்திருக்கு. அந்த பகுதிகளில் பார்த்தீங்கன்னா அது காலை மற்றும் மாலை நேரங்களில் பீக் ஹவர்ஸில் கொஞ்சம் பொதுமக்கள் மேம்பாலங்கள் வேணும். எந்த விதமான போக்குவரத்து நெரிசல் இல்லை. நீங்கள் எதாவது தேடி தேடி பிடிக்காதீங்க. நான் வேணால் உங்களோட வர்றேன், வாங்க போகலாம். இப்போ காலையில் தானே நேராக போய் பார்ப்போம், போக்குவரத்து நெரிசல் இருக்கான்னு பார்ப்போம். ஏதோ ஏடிஎம்கேக்காரங்க எடுத்து சோசியல் மீடியாவில் போடுறத வச்சு நீங்களும் கேள்வி கேட்குறீங்க. பொதுவாக சுயமாக சிந்திக்கணும். இல்லை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், டெய்லி ஆரம்பித்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அரசு அதிகாரிகள் அங்கே இருக்காங்க, போக்குவரத்துறையினுடைய அதிகாரிகள் அங்கே இருக்காங்க, மாநகராட்சியினுடைய அலுவலர்கள் அங்கே இருக்காங்க. தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அதனால் ஏதோ அதிமுக அது ஒரு குற்றச்சாட்டு சொல்லணுங்கிறதுக்காக எடுத்து போடக்கூடிய செய்திகளை எடுத்து இப்போ மக்களுக்கு எவ்வளோ எளிமையாக இருக்குது, எவ்வளோ அருகாமையில் இருக்குது, மாநகரத்தினுடைய உள்பகுதியிலே இருக்குது. புதிய பேருந்து நிலையத்துக்கும் பழைய பேருந்து நிலையத்துக்கும் எவ்வளோ இடைவெளி, ஏறத்தாழ இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தான் இருக்குது. மக்கள் எளிதில் நைட்டு 1 மணிக்கு இறங்கினா கூட எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீட்டாக வீட்டுக்கு போகக்கூடிய அளவிற்கான அருகாமையில் அமைஞ்சிருக்கு. அதை பொறுத்துக்க முடியாமல் அதிமுகக்காரங்க அதெல்லாம் நிறைய கதை சொன்னால் சொல்லணும். இப்போ ஒவ்வொரு இடமா அவங்க விற்றுக்கிட்டு இருக்காங்க. 300 ஏக்கருக்கு மேலே வாங்கி போட்டு அந்த இடங்களில் அரசு நிலத்தில் பஸ் ஸ்டாண்டு கொண்டு போகிறேன்னு சொல்லிட்டு நிதி ஒதுக்காமல் இடத்த தேர்வு பண்ணிவிட்டு திரும்ப மாநகராட்சிக்கு லெட்டர் அனுப்பி மாநகராட்சி நீங்கள் நிதி இருந்தால் செஞ்சு கொடுங்கன்னு கேட்டு பிச்சை எடுக்கிறத விட புதிய சிப்காட் அமைக்கப்படும் என்ற அறிவிப்பு சட்டமன்றத்தில் வெளியிடப்பட்டு அதற்கான அரசு இடம் தேர்வு செய்யக்கூடிய பணிகள் மிக விரைவாக முன்னெடுக்கப்பட்டு கடவூர் பகுதியில் 250 ஏக்கர் பரப்பளவுள்ள அரசு நிலம் தேர்வு செய்யப்பட்டு புதிய சிப்காட் அமைப்பதற்காக கருத்துரு அரசுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றன. விரைவில் அதற்கான ஒப்புதலை முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு பெற்று அதற்கான பணிகளை முதலமைச்சருடைய திருக்கரங்களால் கரூர் மாவட்டத்தில் தொழில் வளர்ச்சி பெருகக்கூடிய அளவிற்கான பல்வேறு முன்னெடுப்புகள் அந்த சிப்காட் பகுதியிலே அமைய இருக்கின்றன. அதனைத் தொடர்ந்து ஐடி பார்க் அமைப்பதற்கான இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு அந்த பணிகள் இப்பொழுது நிறைவு பெறக்கூடிய நிலையில் இருக்கின்றன. அரவக்குறிச்சி பகுதியில் திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் 6.5 ஏக்கர் பரப்பளவில் புதிய முருங்கை உற்பத்திக்கான முருங்கை பார்க் அமைப்பதற்கான இடம் தேர்வு செய்யப்பட்டு அரசுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றன. இப்படி தொடர்ச்சியாக பல்வேறு பணிகள் மாவட்டத்தினுடைய வளர்ச்சியில் தனி கவனம் செலுத்தி முதலமைச்சர்கள் தொடர்ந்து வழங்கி வருகின்றார்கள். கரூர் மாநகராட்சி பகுதியில் விடுபட்ட பகுதிகளுக்கு பாதாள சாக்கடை அமைக்க வேண்டும் என்ற மக்களுடைய கோரிக்கையை ஏற்று முதலமைச்சர் அவர்கள் ஏறத்தாழ 460 கோடி ரூபாய் அளவிற்கான நிதிகளுக்கான நிர்வாக அனுமதியை வழங்கியிருக்கின்றார்கள். அதேபோல் கரூர் மாநகராட்சியில் குடிநீர் திட்ட பணிகள் விரைவாக 2 நாட்களுக்கு ஒரு முறை குடிநீர் வழங்க வேண்டும் என்ற சீரிய நோக்கத்தோடு ஏறத்தாழ 260 கோடி ரூபாய் அளவிற்கான திட்டத்தை செயல்படுத்துவதற்காக நிர்வாக அனுமதிகளை வழங்கியிருக்கின்றார்கள். விரைவில் இந்த பாதாள சாக்கடை திட்ட பணிகளும் குடிநீர் பணிகளும் டெண்டர் முடிந்த பிறகு அதற்கான பணிகளை நாம் தொடங்க இருக்கின்றோம். இப்படி தொடர்ச்சியான நிதி திட்டங்கள் என்பது மாவட்டத்தினுடைய வளர்ச்சியிலும் தொழில்துறையினுடைய வளர்ச்சியிலும் தொழில்துறையினர் சொல்லக்கூடிய கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய பணியிலும் அரசு முதலமைச்சர்கள் தொடர்ந்து அதற்கான நிதிகளை வழங்கி வருகின்றார்கள்.